மழை காலம் வந்துருச்சு. கூடவே இலவச இணைப்பா சளி, இருமல், ஜுரம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கிளைமேட்ல வெளியில எங்கேயும் போக முடியாது. அவ்ளோ மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ வீட்லயே ஹெல்தியா ஒரு வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் அது கூட மிளகு, ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஃப் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி தேவைன்னா இந்த டைமில் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி இது கூட கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டு இது கூட நல்லா பொரிச்சு வச்ச கானை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பு செம்மையாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.